இருந்தாலும் கிச்சிலி பழங்களை கொண்டு வந்து வேணா ட்ரை பண்ணிப்பாரு, திராட்சை ரசத்தால் என்னை தேற்றிப்பாரு, கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றிப்பாரு. நான் எனக்கு தேறுதல் கிடைக்கணும்னா, எனக்கு ஆறுதல் கிடைக்கணும்னா இதெல்லாம் முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, இவளுக்கு தேறுதலும் ஆறுதலும் திராட்சை ரசமோ கிச்சிலி பழமோ கிடையாது, அவருடைய நேசமே. நம்முடைய ஆறுதல் என்ன, நம்முடைய தேறுதல் என்ன? ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம் நேசத்தாலே சோகமானேனே, உம் பாசத்தால் பீடிக்கப்பட்டேனே, உம் நாமத்திற்குள் சுகம் கண்டேனே, உம்மாலே. ஆமென். அவர் இடது கை 6வது வசனத்திலே சொல்லுகிறார், அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது, அவர் வலது கை என்னை அணைத்து கொள்ளுகிறது. நேசத்தாலே சோகமாகிறேன் என்று சொல்லும் போது அவ எதை அடுத்து ஃபீல் பண்றா தெரியுமா? அவருடைய கரம் கூட இருப்பதை ஃபீல் பண்றா. ஆமென். நாம் எதனாலே சோகம் அடைந்திருக்கிறோம்? இன்னைக்கு நம்முடைய சோகம் என்ன? இவளுக்கு சோகம் அடைகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிற. என்ன காரணம்? அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா? அவ சொல்ற பாருங்க. ஆமென். அதனுடைய 6வது வசனத்துல, நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிரு. என் தாயின் பிள்ளைகள்னா யாரு? சொந்த சகோதரர்கள். என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவல்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் கூட பிறந்த சகோதரர்களே எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? அப்போ மொத்தத்துல இவளுக்கு கவலைப்படுறதுக்கு நிறைய கவலைகள் இருக்கிறது. ஆமே. இவள் பிரச்சனையே இல்லாதவ கிடையாது. நீங்க பைபிள்ல ஆண்டவரால் ரொம்ப நேசிக்கப்பட்ட எந்த பர்சன் எடுத்து பாருங்க, மற்ற எல்லாரை விட நிறைய பிரச்சனை அவங்க தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நிறைய ப்ராப்ளம் அவங்க தான் சந்திச்சிருப்பாங்க. ஆனா அவளுக்கு அதெல்லாம் சோகமே இல்லை. அவ என்ன சொல்ல வர அப்படின்னா, ஆண்டவரே, 1000 கவலைகள் இருந்தாலும் உங்க இடதுகை என் தலை கீழையும் உங்க வலதுகை என்னை அணைக்கும் போது எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாம ஆயிருது ஆண்டவரே. எனவே நான் இப்ப ஃபீல் பண்றதே உங்க நேசத்துக்காக. நம்ம ஆண்டவர் அப்படி வச்சாலும் இப்படி வச்சாலும் நம்ம கைக்குள்ள இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்போம் இல்ல. அதனாலதான் ஆண்டவர் சொல்ற, குமாரத்திகளுக்குள்ளே முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ, குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று 2:2 கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இவளுடைய லைஃப் ஸ்டைல ஆண்டவர் சொல்றார் பாருங்க. இவ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றா தெரியுமா? இவ எங்க இருக்கிறா தெரியுமா? இந்த லீலி புஷ்பம் இருக்குல்ல, அது முட்களுக்குள்ளதான் இருக்கும். அதே போலதான் இவளுடைய லைஃப். ஆனா இவளுடைய வாழ்க்கை எப்படி இருப்பட்ட வாழ்க்கையா இருக்குதுன்னா, இந்த லீலி புஷ்பத்தை குறித்து இந்த செய்தி முன்னாடி ஒரு வாட்டி பேசும்போது நான் சொல்லி இருக்கிறேங்க. அந்த லீலி புஷ்பம் பொறுத்த வரைக்கும் அது முட்களுக்குள்ள இருக்கும், அதாவது பள்ளத்தாக்குல இருக்கும், ஏதாவது மலை அடிவாரம் ஏதாவது இடத்துல இருக்கும். காற்று அடிக்கும் போது இந்த லீலி புஷ்பம் என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே எங்கே அசையும். அதை சுற்றி என்னதான் இருக்கு தெரியுமா? முள் இருக்கு. அதை அசையும் போது எதில் படும் தெரியுமா? அந்த முள்ளில் படும். காற்று அடிக்கலைன்னா பிரச்சனை இல்லை, காற்று அடித்தா பிரச்சனை. காற்று அடித்தாலே அந்த முள்ளில் போய் அந்த இதழ்கள் எல்லாம் பட்டு அப்படி உரசும். உரசி 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 அந்த இதழ்கள் எல்லாம் அப்படியே கிளியும். அப்படியே கிளியும் போது அதுக்குள்ளேருந்து ஒரு வாசனை வரும். அந்த வாசனை வரும்போது பக்கத்து தெருவில் போறவங்க கூட சொல்லுவாங்க, அங்க என்ன இருக்கு தெரியுமா? லீலி புஷ்பம் இருக்கு. முள் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, லீலி புஷ்பம் இருக்கு. இவங்க ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? இவளை சுத்தி இத்தனை பேர் முட்களா இருந்த போதிலும் அவ வாசனை தான் தந்து கொண்டே இருக்கிறாளே தவிர ஹல்லேலூயா. ஆமே. இத்தனை போராட்டம், அதான் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாதபடியா நான் திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன். நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். திடீர்னு பார்த்தா நம்ம மேல கொடி பறக்குது. அப்போ இவளா? அதான்
8வது அதிகாரத்துல அங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கேளுங்க. எல்லாரும் ஆச்சரியமா சொல்லுகிற வார்த்தை 5:8-5 வாசிக்கிறீங்களா? தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு, தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? இவள் யார்? கிச்சிலி. போதும் 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 போதும். இவன் யாரு? எல்லாரும் இவர் யாருன்னு கேட்கும் போது ஆண்டவர் கொடிய வீச வச்சு இவள் யாருன்னு கேட்க வைக்கிறான். எல்லாரும் அவரை அருணோதயம் என்று பாடிக்கொண்டிருக்கும் போது 6வது அதிகாரம் 10வது வசனத்துல சந்திரனை போல அழகும் சூரியனை போல பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையை போல கெடியும் உள்ளவளாய் அருணோதயம் போல உதிக்கிற இவள் யார்? இவள் யார்? ஆமென், ஹல்லேலூயா. இவள் யார்? இவளை குறித்து இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவளை குறித்து. ஏன்னா இவன் உலக சிநேகத்தால இழுக்கப்படுகிறவள் அல்ல, உன்னத சிநேகத்துல இழுக்கப்பட்டு அதனாலே சோகம் அடைந்திருக்கிறவள். அதனாலே கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இந்த ராத்திரி வேளையில் என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, நம்மை சோகம் அடைகிற நேசம் எது? நம்ம எந்த லவ்ல சிக்காகிறோம்? ஆண்டவரே இன்னைக்கு என்கிட்ட பேசவே இல்லையா ஆண்டவரே, அப்படி சிக்காகிறோமா? ஐயோ இன்னைக்கு இவங்க எனக்கு போனே பண்ணலையே, இன்னைக்கு இவங்க எனக்கு மெசேஜே பண்ணல, இப்படி சிக்காகிறோமா? ஆண்டவரே நான் கொஞ்ச நேரமா பைபிள் பார்த்துட்டே இருக்கிறேன்ப்பா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே ஆண்டவரே. தாவீது சொல்றார், உடைய வாக்கின் மேல் நோக்கமாகி என் கண்கள் பூத்து போகிறது. நம்ம எதுல திருப்தி அடைகிறோம் தெரியுமா? எப்பாடா இன்னைக்கு 4 அதிகாரம் படிச்சுட்டேன், இன்னைக்கு 10 படிச்சுட்டேன். ஆண்டவரே நான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கிறேனப்பா, காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேனே, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்களே. நேசத்தாலே சோகமானேன். அப்பா எனக்கு சோகமா இருக்குப்பா, நேசத்தாலே சோகமான. என்ன நீங்க திராட்சை ரசத்தையோ கிச்சிலி பழங்களெல்லாம் தந்து தேற்ற முடியாத ஆண்டவரே, எனக்கு நீங்க பேசுங்க. இவ என்ன பண்றா தெரியுமா? சோகமாகி இந்த சோகத்துல படுத்துருவோம் தெரியுமா? சோகத்துல தூங்குறவங்க கை தூக்க சொன்னா எல்லாரும் தூக்கி அப்படியே டயர்டாகி, சில பாருங்க சோகத்துல எனக்கு சாப்பாட வேண்டாம் அப்படியே படுத்துரும் சோகத்துல. இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, நேசத்தாலே சோகமாகிறேன்னு சொல்லி அப்படியே படுத்துட்டாங்க. 2வது அதிகாரம் ஆமென். அப்படி படுக்கும்போது 7வது வசனத்துல இப்ப நேசர் சொல்றாரு, எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளி மான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை. அவர் பார்க்கும்போது இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? நேசத்தால சோகமாகி அப்படியே தூங்கிட்டாங்க. அவர் சொல்றார், அவளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவளை யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவள் எப்படி, அவள் லைஃபே என்ன தெரியுமா? மக்களால ரொம்ப தொந்தரவுக்குள்ளானவள், ரொம்ப தொந்தரவுக்குள்ளானவள். இப்ப அவளுக்கு தேவை ரெஸ்ட். அவளை தூங்க, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இப்படி அவர் எருசலேம் குமாரத்திகள்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது 8வது வசனத்துல இது என் நேசருடைய சத்தம் அப்படின்ட்டா. இது என் நேசருடைய சத்தம், வந்துட்டாரா அப்படி சொல்லிட்டு அவளால அப்படி எழுப்புறா. அப்போ இங்க என்ன சொல்ல விரும்புகிற வார்த்தை தெரியுமா? என் சோகம் மாறணும்னா நீங்க பேசணும். என் சோகம் மாறணும்னா நீங்க பேசணும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா மாறும். ஆண்டவரே என் சோகம் மாறணும்னா நீங்க பேசணும். திராட்சை ரசம் என் சோகம் மாறாது, கிச்சிலி பழம் என் சோகம் மாறாது, ராஜாவின் அரண் என் சோகம் மாறாது. என் சோகம் மாறணும்னா நீங்க பேசணும், நீங்க பேசணும். நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன். அதாவது நல்லா புரிஞ்சு,
எனக்கு அவர் சத்தம் கேட்க ரொம்ப பிடிக்குங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ள நீங்க வாங்க. அவர் பேசுறதை நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு சாட்டர்டே நைட்டு ஒரு அதாவது இந்த பாட்டு இனியும் கேட்பேன் பாட்டுலாம் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடியே ஆண்டவர் கொடுத்த பாட்டு. ஒரு சாட்டர்டே நைட்டு இந்த மாதிரி வர்ஷிப் முடிச்சுட்டு ரூமில் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு நைட்டு ஒரு 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆவது அதிகாரத்தை அப்படியே வாசிட்டே இருக்கிறேன். அப்போ அதில் ஒரு வார்த்தை இருக்கும், கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களில் ரொம்ப அபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னு இருக்கும். ரொம்ப அபூர்வமாக இருந்தது. 1வது வசனத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை 7வது வசனமா 1வது வசனம் ஒரு முடிவுக்குள்ளே வாங்க. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்துச்சு. கிடைச்சா அபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னு இருக்கும். ஆனால் அதே அதிகாரத்தில் கர்த்தர் சாமுவேல்கிட்ட திரும்ப 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 வந்து முன்போல வந்து நின்று சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு கூடுவார். அவன் ஆண்டவர் என்னண்டு ஒரு அபூர்வமாகவும் இருக்குன்றிருக்கு, ஆனால் ஒருத்தன்ட்ட திரும்ப திரும்ப வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படியே அந்த வசனத்தை அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். பாரு, கேட்க விருப்பம் இல்லாதவங்கள்ட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டார். ஏன் நான் பேசுறதை கேட்கணும்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தியா? அது 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 ஏலியா இருந்தாலும் சாமுவேலா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல சீனியர் ஜூனியர்லாம் எனக்கு தெரியாது. அந்த இடத்துல எவன் விருப்பமா இருக்கிறானோ அவன்கிட்ட நான் இறங்கி வந்து பேசுவேன். இந்த இடத்துல சாமுவேல் என்னும் பிள்ளையான சின்ன பையன். ஏலி யாருங்க? அந்த காலத்துல ஆசாரியர்கள் தான் நியாயாதிபதிகள் கூட. ஆமே, அவருக்கு இந்த பொசிஷன்லாம் வச்சு பேசுறவரே கிடையாது. ஒருத்தர் தாகமா